வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறப்போகும் மற்றொரு தேர்தல். 100 நாட்களில் அனுர அரசு படுதோல்வி. எதிர்க்கட்சி எம்பி கடும் விமர்சனம். 2025 பலம் பெறப்போகும் ஸ்ரீலங்கா விமானப்படை. வந்து குவிய போகும் விமானங்கள். மன்னாரில் காற்றாலை மின்சாரம் மற்றும் கனியமணல் அகழ்வு தொடர்பாக எடுக்கப்பட்ட தீர்மானம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக எவரும் கைதாக மாட்டார்கள். நலிந்த ஜெயதிச. இலங்கையில் கடுமையாகும் சட்டம். ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டில் பணம் கொள்ளை. தென்கொரியாவில் 6 மணி நேரம் நீடித்த உச்சக்கட்ட அரசியல் பதற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற வாக்கெடுப்பு விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் எதிர்வரும் மார்ச் மாதம் சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ளதால் அந்த மாதத்தில் வாக்கெடுப்பை நடத்த முடியாது என தெரிய வந்துள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கான உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான முன்னைய வேட்பு மனுக்களை ரத்து செய்ய அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்தது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தில் முதல் வாசிப்பு சமர்ப்பிக்க முடியும். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு ஆட்சேபனை தெரிவிக்க 2 வாரங்கள் இருக்கும். ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்கப்படாவிட்டால் 2 வாரங்களுக்கு பிறகு மசோதா மீது விவாதம் நடத்தப்படும். ஆட்சேபனைகள் எழுந்தால் அது தொடர்பாக முடிவெடுக்க மேலும் 1 வாரம் அவகாசம் வழங்கப்படும். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் தொடர்பான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது முன்மொழிவுகள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக ஆணைக்குழுவிற்கு 72 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் பூர்த்தி செய்துள்ள நிலையில் இந்த அரசாங்கத்தை மிகவும் தோல்வியடைந்த அரசாங்கமாக மக்கள் பார்க்க ஆரம்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளருமான கஜந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், இதுவரை அரசாங்கமும் ஜனாதிபதியும் 100 நாட்கள் நிறைவு செய்துள்ளனர். 100 நாட்களுக்கு மிகவும் தோல்வியடைந்த அரசாக இந்த அரசாங்கத்தை மக்கள் பார்க்க ஆரம்பித்துள்ளனர். ஒருபுறம் 24 மணி நேரத்தில் மக்களுக்கு ஒரு பேனாவால் விரைவாக நிவாரணம் வழங்குவது எப்படி என்று தேர்தல் மேடைகளில் தொடர்ந்து கூறப்பட்டது. மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அநியாய வரிகளை எவ்வாறு அகற்றுவது என்பது குறித்து தொடர்ந்து உரையாற்றினார். கால வரையறையின்றி எண்ணெய் விலையை குறைப்பது எப்படி என்பதை விரிவாக விளக்கி பேசினார். அநியாய வரிகள் மற்றும் சுரண்டல்கள் கமிஷன்களை அகற்றி குறைந்த விலையில் எரிபொருள் கொடுப்பது எப்படி என்பதை மக்களுக்கு செய்து காட்டினார். மின் கட்டணத்தை எவ்வாறு குறைப்பது என ஜனாதிபதியும் அமைச்சர்களும் கணக்கிட்டு மக்களுக்கு விளக்கமளித்து இந்த தொகைக்கு விலை குறைக்கப்படும், இதையெல்லாம் 100 நாட்களில் எப்படி செய்வது என்பதுதான் தேர்தல் மேடைகளில் பேசப்பட்டது. ஆனால் 10 நாட்கள் கடந்தும் 3/2 பங்கிற்கு மேல் அதிகாரம் இருந்தும் அந்த பணியை அரசு செய்யவில்லை. 3/2 பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் சிறுபான்மை அரசாங்கமாக இருந்த நல்லாட்சி அரசாங்கம் 100 நாட்களுக்குள் எவ்வளவோ வேலைகளை செய்தது என்பதை அரசாங்கத்திற்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். நல்லாட்சி அரசாங்கத்தினால் அரச ஊழியர்களின் சம்பளத்தை 100 நாட்களுக்குள் 10,000 ரூபாவால் அதிகரிக்க முடிந்தது. 100 நாட்களுக்குள் நல்லாட்சி அரசாங்கத்தினால் எரிபொருள் விலை குறைப்பு வாக்குறுதியை நிறைவேற்ற முடிந்தது. மின் கட்டணத்தை கணிசமான அளவு குறைத்தது. சலுகைகள் கொடுக்க முடிந்தது. நல்லாட்சி அரசாங்கத்தினால் பல அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலைகள் குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடிந்தது. சிறுபான்மை அரசாங்கம் என்ற வகையில் 100 நாட்களுக்குள் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்ட. நாடாளுமன்றில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தகவல் அறியும் சட்டம் போன்ற சட்டங்கள் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டன. சுயாதீன ஆணைக்குழுக்களை பலப்படுத்துவதற்கான பல நடவடிக்கைகளை நல்லாட்சி அரசாங்கம் 100 நாட்களுக்குள் முன்னெடுத்து செயற்பட்டது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கா விமானப்படை 9 புதிய விமானங்களை பெறவுள்ளது. அமெரிக்காவிலிருந்து 8 பெல் 206 உலங்கு வானூர்திகளும் பாகிஸ்தானில் இருந்து ஒரு FT-7 பயிற்சி விமானமும் கிடைக்கவுள்ளன. 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் அமெரிக்கா 8 TH-57C ரேஞ்சர் பெல் 206 உலங்கு வானூர்திகளை விமானப்படைக்கு வழங்கும் என்று விமானப்படை தளபதி ஏஆர் மார்ஷல் உதயனி ராஜபக்ச இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நீண்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஸ்ரீலங்கா விமானப்படையின் விமான திறனை
அதிகரிக்கும் நோக்கில் இந்த உலங்கு வானூர்திகள் வழங்கப்படுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் விமானப்படைக்கு பாகிஸ்தான் ஜெட் விமானம் கிடைக்கும் என்றும் விமானப்படை கடற்படையை மேலும் பலப்படுத்தும் என்றும் விமானப்படை தளபதி கூறியிருக்கின்றார். கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு அமெரிக்காவிடமிருந்து பீச்கிராஃப்ட் கிங் ஏர் 360 ER விமானமும் டிசம்பரில் ஆஸ்திரேலியாவில் இருந்து பீச்கிராஃப்ட் கிங் ஏர் 350 விமானமும் கிடைத்தன. மன்னார் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வினை தற்காலிகமாக நிறுத்த மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க நேற்றைய தினம் மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து விடுத்துள்ளார். குறித்த கூட்டத்தில் மன்னார் தொடருந்து போக்குவரத்து சேவைகள், திண்ம கழிவு அகற்றுதலில் உள்ள சிக்கல்கள், காற்றாலை மின்சார திட்டம் மற்றும் கனியவள மண்ணகழ்வு போன்ற பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இலங்கை மின்சார சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த காற்றாலை திட்டத்தினை விளக்குவதற்கு அந்த திட்டத்தின் முகாமையாளர் முயன்றபோது கிராம மட்ட பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து பாரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இதன்போது காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்ற மக்கள் விரும்பாத செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், ரிஷாட் பதியுதீன், துரைராசா ரவிகரன், மயில் வாகனம், ஜெகதீஸ்வரன், செல்லத்தம்பி, திலகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக எவரும் கைது செய்யப்பட மாட்டார்கள் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தினூடாக எவரையும் கைது செய்யவோ, வழக்கு தொடரவோ அல்லது நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தவோ அரசாங்கம் யாருக்கும் அறிவுறுத்தல் வழங்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். எவருக்கும் ஏதேனும் காரணத்திற்காக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நாடாளுமன்றில் சட்டம் ஒன்று இயற்றப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாட்டின் நன்மதிப்பினை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் ஊடகம் ஒன்று இந்த திட்டம் தொடர்பில் போலியான தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வீதிகளில் பலாக்காய் அல்லது இலைக்கஞ்சி விற்பனை செய்ய முடியாது என ஊடகங்களில் வெளியான தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்கள் தொடர்பான சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவதானம் செலுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்கமைய பல்வேறு நிறங்களில் மின்விளக்குகள் மற்றும் பல்வேறு தொனிகள் கொண்ட ஹோர்ன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவையற்ற உபகரணங்களை பொருத்தியுள்ள வாகனங்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நிஹால் அபேசிங்கவின் வீடு உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திருட்டு சம்பவம் இன்று அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதன்போது அங்கிருந்த ஒரு தொகை பணம் களவாடப்பட்டுள்ளதாக ஹொரானை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டார் வெளியில் சென்று அதிகாலை 3 மணியளவில் வீடு திரும்பிய போது அறையில் உள்ள அலுமாரியின் துணிகள் இழுக்கப்பட்டு இருந்ததாக போலீஸ் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போதே அலுமாரியில் இருந்த பணம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் ஹொரானை தலைமையக போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது. தென்கொரிய தலைநகரில் இன்று உச்சகட்ட அரசியல் பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி யூன் சுக் யோலை கைது செய்ய அதிகாரிகள் சென்றபோது அவர்களை ராணுவத்தினரும் ஆதரவாளர்களும் தடுத்தமை காரணமாக சுமார் 6 மணி நேரமாக ஜனாதிபதியின் வாசஸ்தலத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி தென்கொரியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் ராணுவ சட்டத்தை பிறப்பித்தமை தொடர்பில் ஜனாதிபதி யூன் குற்றவியல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அத்துடன் அவருக்கு எதிராக கைது உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இன்று அவருக்கு ஆதரவாக படைத்தரப்பு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக அவரை கைது செய்வதை அதிகாரிகள் கைவிட்டுள்ளதாக ஊழலுக்கு எதிரான விசாரணை அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஊழல் தடுப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசார் இன்று காலை 7 மணியளவில் ஜனாதிபதியை கைது செய்ய சென்றபோது படைத்தரப்பினரும் ஆதரவாளர்களும் அவர்களை தடுத்துள்ளனர். தமது உயிர் இருக்கும் வரை ஜனாதிபதி கைது செய்ய முடியாது என்று அவர்கள் கோஷமிட்டுள்ளனர். எனினும் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி பதவி நீக்கம் செய்யப்பட்டு அதிகாரத்தில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி யூன் இன்றைய முற்றுகையின் போது அங்கு இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.